யாரா அந்த பிரகாஷ்? அத நான் சொல்றேன். ஒண்ணு உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் இருக்காரு. இன்னொன்னு தன்னை வந்து திருமண பந்தத்துல இருந்து விடுவித்துக் கொள்வதற்காக த்ரிஷா சொன்ன பொய்யா அப்படின்னு அத நானே சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்ற? கயலுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. அனு ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? அனு தன்னோட இன்ட்ரெஸ்டை இத்தனை வருஷம் அர்ஜுன்கிட்ட வெளிப்படுத்தாம கரெக்டா கயலுக்கும் அர்ஜுனுக்கும் டிவோர்ஸ் சமயத்துல ஏன் வெளிப்படுத்தணும்? ஏன்னா அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே அனுதான். ஓ நீ அப்படி வரியா? ஏன்னா அனுக்கு அர்ஜுன் மேல ஒரு கிரஷ். கயலும் அர்ஜுனும் பிரியறதுக்கு இவளே ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றா. ஆன்லைன்ல பிரகாஷ்னு ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்றா அனு. செஞ்சது பிரகாஷ் ராஜ் சார். கயலை தன்னுடைய வலையில விழ வைக்கிறா. கயல் அர்ஜுன் ரெண்டு பேரும் டிவோர்ஸ்னு ஒரு நிலைமைக்கு வந்த உடனே வீட்டுல மைக்ரோவேவ் அவன் கொடுக்குற மாதிரி போகி தன்னுடைய இன்ட்ரெஸ்டை வெளிப்படுத்துறா அனு. பட் அர்ஜுன் அனுவை ரிஃப்யூஸ் பண்றாரு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி அவன் நினைச்சதை சாதிக்க முடியாத அனு ஒரு கட்டத்துல கடுப்பாகி கயலை போட்டு தள்ள பிளான் போடுறா. அதனாலதான் தீபிகா ரக்ஷத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விடாமுயற்சியில யாரு உண்மையான வில்லன்னு சொல்லிட்டு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.